வணக்கம். திருச்சி சக்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி. மதிக்குமார். இப்பொழுது பெண்கள் பிரச்சனை. பெண்களுக்கு ஏற்பட்ட கர்ப்பக்குழி பிரச்சனையில் 2 விதம் உண்டு. தானாக அறிஞ்சிறது, அவங்க மற்றவங்க சொல்லி அறியறது. 2 வகை உண்டு. தானாக அறியறதுங்கிறது ஒரு குழந்தை உண்டாகுது, ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு தானாக அறிஞ்சிக்கிறது. மற்றவங்க கொஞ்சம் பெருசாவது கர்ப்பமாக இருக்க பாப்பா அப்படின்னு சொல்கிறது 2வது வகை. கர்ப்பம் பல விதமாக உண்டாகும். கர்ப்பம் கட்டிங்கிறது இல்லாமல் கூட இருக்கும், கர்ப்பமாகவும் இருக்கும். சில சமயம் கர்ப்பமாக இருக்கும்போது கூட மாதவிடாய் போயிட்டுருக்கும், கொஞ்சம் போயிட்டுருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் போகாமல் கூட இருக்கும். ஒவ்வொருத்தர் வியாதியால் கூட மாதவிடாய் நின்று போயிடும். இந்த மாதிரி வகையில் உண்டு. அதனால் கர்ப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நின்று போகிறவங்களாம். அது பல விதமான உண்டு. பல விதத்தில் கர்ப்பப்பையில் நிறைய குற்றங்கள் உண்டு. சூதக வாய்வு, இரத்த வெட்டை, இது மாதிரி பல விதம் உண்டு. சூதக வாயுவில் தான் அதிகமாக இருக்குது, ரத்த கட்டிமாங்க. அந்த மாதிரி வகையில் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கு சூதக கட்டிகளில். அது கர்ப்பம் மாதிரி பிறண்டு வரும். இந்த மாதிரி வகை உண்டு. இதுக்கு ஒவ்வொரு வகையில் பார்த்தா கர்ப்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மசக்க மாறி வாந்தி வரும். அதை வச்சு பார்த்திங்கன்னா சரி புள்ள உண்டாயிருவாங்க. ஆனால் அஜீரணத்தை கூட ஆகும், பித்தத்தால் கூட வாந்தி வரும். அதை வச்சு நம்ப முடியாது. அவங்க என்ன பண்ணணும், சிறுநீரை பிடிச்சி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா குழந்தை இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி குழந்தை உண்டாச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா முதல் மாதம் 2ஆம் மாதம் முதல் மாதம் தெரிஞ்சுக்குவாங்க. 2ஆம் மாதம் தெரியுது, 3ஆம் மாதம் கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆகணுன்னா டாக்டர்கிட்ட போய் ஊசி மாத்திரை மருந்தெல்லாம் சத்து மாத்திரைலாம் சாப்பிடுவாங்க, போவாங்க வருவாங்க. எல்லாமே 4-5 மாதத்துக்கு ஃப்ரீ ஆயிரும். 5ஆம் மாதம் இந்த பொண்ணு கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படும், இல்லைன்னு சொல்ல வரல. 6ஆம் மாதம் அந்தந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். எப்படின்னா வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா வீட்டெல்லாம் கூட்டுமா, வீட்டில் ஜாமானை விளக்குமா, 5ஆம் மாதம் வேலையை செய்ய சொல்லுவாங்க. ஏம்மா செய்யுமா அப்படின்ட்டு. ஒவ்வொரு பொண்ணுங்க தண்ணி கூட தூக்குறாலே கர்ப்பம் கலைஞ்சி போகிறது உண்டு. 4ஆம் மாதம் 5 மாதம்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். மாதிரிலாம் பஸ்ஸில் 4 மாதத்தில் 5 மாதம் போகிறவங்கள கூட அது ஆகிறது உண்டு, கர்ப்பம் கலையிறது உண்டு. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்காரில் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் அனுப்ப மாட்டாங்க. பள்ளமேட்டில் விழுந்தா கூட கலையதான் உண்டு. இது ஏன் அப்படின்னா கர்ப்பப்பை வீக்காக இருந்தால் அப்படிலாம் ஆகும். கர்ப்பப்பை வலுவாக இருந்தால் இது என்ன பள்ளத்தில் விழுந்தாலும் மேட்டில் விழுந்தால் கலையவே கலையாது. 5ஆம் மாதம் 3ஆம் மாதத்தில் கூட 6ஆம் மாதத்தில் கூட கலையாது. அப்போ ஸ்ட்ராங்கான கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்கணும்னா அவங்க யோகா பண்ணணும், சாப்பாடு நல்ல விதமாக சாப்பிட்ணும், பழங்களை நல்லா சாப்பிட்ணும். 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் பழங்கள்லாம் சாப்பிடும். முடியாது, சாப்பாடு எடுக்கதான் கூட எடுக்காது, இல்லைன்னு சொல்லல. சாப்பாடு எடுக்காது, சாப்பிட்டா போய் வாந்தி வரும், எல்லாம் வரும். 3ஆம் மாதமே வாந்தி வரும், சாப்பிட முடியாது தான் இல்லைங்களே. அப்போ கர்ப்பப்பை வீக்காக போகுதில்ல. அப்போ ஏதாச்சும் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ சாப்பாடு 2ஆம் மாதம் 3ஆவது மாதம் சாப்பிட புள்ள நல்ல உற்பத்தி ஆகும். ஏன்னா ரத்தங்களில் தொற்புள்கூடிய வழியாக தான் நம்ம அந்த பிள்ளைக்கு உணவு போகுது. அதனால் நீங்கள் போயிடலாம். அந்த மாதிரி நிறைய பேர், அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு கஷ்டம். 140 நாள் வரைக்கும் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருக்கணும், நம்ம வயிற்றில் வச்சுக்கணும். ஏன்னா எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ கடினமான வேலைகள்லாம் நம்ம செய்கிறத நிப்பாட்டிக்கணும். அந்த 3 மாதத்துக்கு பிறகு 4 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் வேலை வெட்டி பார்க்கணும். ரொம்ப ஹார்டான வேலை இருக்கணும், தண்ணி தூக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமான வேலை செய்யக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வேலைகளில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கர்ப்பப்பை வலுவாக இருக்குது, அதனால் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சாப்பாடு வகையில் நிறைய சேர்த்துக்கணும். அப்போ 3ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் வரைக்கும் எவ்வளவு சாப்பாடு சேர்த்துக்கணுமோ அவ்வளவு சேர்த்துக்கணும். மொத்தத்தில் பார்த்தா மாதுளம்பழம், சாத்துக்குடி, இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துக்க உடம்பு, இந்த பொண்ணோட உடம்பு நல்லா ஹெல்த் நல்லா இருக்கும். அப்படி ஹெல்த் நல்லா இருக்கும் போது புள்ளையோட வளர்ச்சி நல்லா இருக்கும், ஓட நல்லா இருக்கும். ரத்தங்கள் ஊறும். ரத்தம் கம்மியான என்ன பண்ணுறாங்க, அவங்க டாக்டர்ஸ் ரத்தத்தை ஏற்றுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ண, கடைசியாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டுருவாங்க ரத்த குறைவால். அப்போ என்ன ரத்தத்தை ஏற்றணும்னா பிள்ளைக்கு எது சாப்பாட்டில் சாப்பிட்றது, கண், காது, மூக்கு, வாய்க்கு, இந்த பொண்ணுக்கே நிறைய ரத்தம் தேவைப்படுது. இவ்வளவு பேச்சாற்றல் கூட, கண் பார்வைக்கு, காது கேட்கறதுக்குலாம் ரத்தம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுன்னா ரத்த குறைவுனால ஏற்படுறது, இது குறைவுனால ஏற்படக்கூடாதுங்கிறதுனால சாப்பாடு வகையில் அதிகமாக சேர்த்துக்கணும், பல வகைகளில் நிறைய சேர்த்துக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் வேணும். அந்த பிள்ளை இருக்கிற வயிற்றில் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அந்த ரத்தம் போகும்னா நிறைய சாப்பிட்டுக்கணும். 6ஆம் மாதம் முடிஞ்சவுடனே வேலை வெட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அம்மி அரைக்கணும், தண்ணி தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு தண்ணி குடிக்கலாம், தண்ணி கொள்ளலாம், போகும். தண்ணி தூக்குறோமோ இல்லையோ வீட்டை கூட்டுங்க. முடிஞ்ச வரையும் பெரிய வீட்டை பார்த்து வச்சு கூட்ட சொல்லுங்கள்.
வாசலை கூட்டு சொல்ல குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட கர்ப்பப்பை நல்லா வலுவாக இருக்கும். ஓட ஒடியாக இருக்கும் போது அசைஞ்சு கொடுக்க அந்த புள்ள நல்லா இருக்கும். தண்ணிக்குள்ளே தான் விளையாடுது அந்த பொண்ணு பாப்பா. அப்போ விளையாடும் போது நல்லா ஊறும். ரத்த ஓட்டங்கள் போக 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 எல்லா பக்கமும் அந்த புள்ள வளர்ச்சி கொடுக்கும். மூக்கு காது கை செய்கிற நேரம் 6வது மாதத்துலேருந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து ரத்த பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ சாப்பிட்டுக்கணும். மாதுளம்பழம் நிறைய சேர்த்துக்கணும். பிஸ்கட் வகையெல்லாம் கூட இல்லாமல் மற்ற எல்லாமே சேர்த்துக்கணும். சாப்பாடு திங்க கூச்சமாக தான் இருக்கும், வெறுப்பாக தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்கள் பிள்ளைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ சாப்பிட சாப்பிட புள்ள நல்லா கொழுப்ப ஜில் ஜில்னு வந்துடும். அப்போ வந்து ஒரு வேலை வெட்டி பார்க்கும்போது இன்னும் நல்லபடி ஆகும். ஒரு 9ஆம் மாதம் வரும்போது ஒரு டாக்டரை செக்அப் பண்ணி சொல்லுவாங்க, இத்தனை குழந்தை பிறக்கும்பாங்க. அப்போ நல்லா யோகா பண்ணுங்க. அப்போ 9ஆம் மாதம் 8வது மாதம் யோகா உட்காந்து ஆசனம் மாதிரி கை கால் விரித்து உட்கார வைக்கிறது தேர்வு மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா மூக்கு சுவாசம் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சுவாசம் பண்ணுறீங்களோ, மூச்சு விட சுவாசம் பண்ணுறீங்களோ அவ்வளவு நன்மை. அப்போ கர்ப்பப்பை ஃப்ரீயாக இருக்கும். சாப்பாடு வகையில் நல்லா சேர்த்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலை நிறைய செய்யுங்க. செஞ்சால் மட்டும்தான் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். ஆப்ரேஷன் இல்லாமல் பிறக்கிறதுக்கு காரணமே வீட்டு வேலை பண்ணுறவங்களுக்கு ஆப்ரேஷன் கிடையவே கிடையாது. வீட்டில் உக்காந்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த புள்ள இப்படி சுருண்டிக்கிட்டு படுத்துருக்கோம், உள்ள அப்படியே கொழுபொம்மை மாதிரி உட்காந்துருக்கோம். அந்த பிள்ளையெல்லாம் தானாக பிறக்க முடியாது. பனிக்கூட தவாறு உடஞ்சி போயிடும். புரியுதா? அதனால வீட்டு வேலைகள்லாம் செய்ய செய்ய கர்ப்பப்பை வலுவாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் எங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்க ரொம்ப பேர். அதனால வீட்டு வேலைகள் எவ்வளோக்குள்ள செய்கிறீங்களோ அங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்சபடி சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. குழந்தை பேணி வளங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.